கள்ளக்குறிச்சி அப்படின்னாலே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கள்ளச்சாராயத்துல கண்ணீர் விடும் மாவட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில ஏன் இந்த அளவு சாவு நடக்குது என்பதற்கு நிச்சயமாக ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும். தேமுதிக சார்பாக உறுதியாக நாங்க சொல்றோம், இந்த வழக்கு சிபிஐ வழக்காக நிச்சயம் மாற்றும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த போராட்டத்தில் இருந்து ஓயாது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும். இங்க என்ன உண்மையில் நடந்தது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இங்க இருக்குது நம்மளுடைய அம்பேத்கர் சிலை, அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டார் கேப்டன் ரிஷிவந்தியன் தொகுதி சார்பா. ஏன் அந்த பஸ் ஸ்டாண்ட நீங்க அகற்றுறீங்க? திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வாகிய 2 பேரையும் நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கேப்டன் மக்கள் பயன்பாட்டிற்கு தானே கொண்டு வந்தார். எதற்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து அகற்றுறீங்க? இது எல்லாம் அகற்றும் நீங்கள் மக்கள் உயிரை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியினர் எல்லாம் இங்கதான் இருக்கீங்க. அந்த இடத்துல நிச்சயமாக பஸ் ஸ்டாண்ட் கேப்டன் அமைச்சது போல கட்டாயம் கொண்டு வந்தே தீர்வோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இல்லை என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கு நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில 60 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு மன வருத்தத்தோடு இதை நான் பதிய வைக்கிறேன். நான் முதல்ல கேட்டது நம்ம கட்சியில யாரும் பாதிச்சு இல்லையே, அங்கதான் நிக்கிறாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏதோ தேமுதிக ஏதோ குறைச்சி மதிப்பிடாதீங்க, நிக்கிறாங்க பாருங்க இளஞ்சிங்கள் வீரர்கள். மக்களுக்கும் சரி கழகத்தினருக்கும் உங்கள் அன்னையாக ஒரு அன்பு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். தயவு செய்து இந்த ஆளும் கட்சியினுடைய சூழ்ச்சிக்கு நீங்க யாரும் அடிபணிச்சிட கூடாது. எதுக்காக இன்னைக்கு தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க? கள்ளச்சாராயம் வரக்கூடாது என்பதற்காக தெருவுக்கு 4 டாஸ்மாக் கடை. ஆனா டாஸ்மாக் கடையும் இருக்கு, கஞ்சா விற்பனையும் இருக்கு, கள்ளச்சாராயமும் விற்கிறாங்க. அப்ப இந்த காசெல்லாம் எங்க போகுது? இங்க இருக்கின்ற 2 எம்எல்ஏ, ஒருத்தர் உதயசூரியன், ஒருத்தர் இன்னொருத்தர் வசந்தம் கார்த்திகேயன் தான் இதுக்கு முழு பொறுப்பு என்று ஒட்டுமொத்த மக்களே தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்களே அவங்க தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 30-40 வருஷமாக இங்க இருக்கிற கல்வராயன் மலையில கள்ளச்சாராயத்தை காய்ச்சி இங்க இருக்கிற அத்தனை பேரையும் குடிகாரர்களாக மாற்றியது ஒன்றுதான் திமுக அரசினுடைய சாதனையை ஒழிய வேற ஒரு சாதனை இல்லை. இன்னைக்கு இந்த அமைச்சர் முத்துசுவாமி என்ன சொல்றாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காலங்காத்தால எந்திரிச்ச உடனே குடிக்கிறவங்கள குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாதான். அது சொன்னா தப்பா? அப்ப குடிக்காரங்கன்னு சொல்லாம என்ன கலெக்டர் நான் சொல்லுவாங்க? அவங்கள காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறவங்கள இன்னும் குடிகாரன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா இதை விட ஒரு தலைகுனிவு தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கிறது என்பதை உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே, மக்கள் சார்பாக உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரண தன்மானம் இருந்தால் இத்தனை உயிர் பலிகளுக்கு பொறுப்பேற்று உடனடியாக தார்மீகமாக உங்க பதவியை நீங்கள் விலகணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். அமைச்சர் வந்து தன்னுடைய பதவியை விலக வேண்டும். இன்னைக்கு இத்தனை உயிர்களை பறிச்சிருக்காங்களே, இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களே ஏன் வாய்மூடி அமைதியா இருக்கீங்க? அங்கொன்னு இங்கொன்னு சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டு ஏன் வாய்மூடி இருக்கீங்க? இதே தலித் மக்கள் வேற எங்கேயாவது இறந்து போனா வரிஞ்சு கட்டி பேசுறீங்களே திரையுலகினர், அரசியல்வாதிகள், ஏன் யாருமே இன்னைக்கு வாய் திறக்கல? 1 உயிரா 2 உயிரா? 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் இன்னைக்கு இழந்திருக்கும். 100க்கும் அதிகமானவர்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த உயிர்களை நீங்க திருப்ப கொண்டு வர முடியுமா?
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.